மதனம் படுமார் எழும் சேய் மயிலுச்சிட்ட வெச்சிலை மத நம்படு சிந்துவை இந்துவை செய்வதன் யான் சிலை மத நம்படு காட்டுவர் கேளிரும் செங்கழு நீர் சிலை மத நம்படு தாமரை பாவி திரள் சங்கமே. பதம் பிரித்தது. சிலை மதன் அம்பு அடுமாறு எழும் சேய் மயில் உச்சிட்ட எச்சிலை மதனம்படு சிந்துவை இந்துவை செய்வது என் யான் சிலை மதம் நம்படு காட்டுவர் கேளிரும் செங்கழுநீர் சிலை மது அனம்படு தாமரை பாவி திரள் சங்கம் ஏ. சிலை மதன் அம்பு அடுமாறு எழும் சேய் மயில் உச்சிட்ட சிலை மதன் கரும்பு வில்லை உடைய மன்மதன் அம்பு அவனது அம்பாகிய மலர்கணைகள் அடுமாறு எழும் அடுமாறு என்னை கொல்லும்படி வருத்துகின்றன. அடுதல் என்றால் கொல்லுதல், பகைதல், போரிடுதல். அடுமாறு எழும் என்னை கொல்லும்படி வருகின்றன. சேய் மயில் முருகனின் மயிலானது முருகனின் மயில் உச்சிட்ட உச்சிஷ்டம் என்ற வடமொழி வார்த்தையை தழுவி வந்த தமிழ் சொல் உச்சிட்ட. எச்சில் எச்சிலாகிய பாம்பின் மயிலின் வாயில் அகப்பட்ட பாம்பின் சிலை மதன் அம்பு அடுமாறு எழும் சேய் மயில் உச்சிட்ட எச்சிலை மதனம் படு சிந்துவை இந்துவை செய்வது என் யான். எச்சிலை மயிலின் வாயில் அகப்பட்ட பாம்பின் எச்சிலை மயில் வாயுபட்சணி ஆதலால் காற்றை உண்ணும். பாம்பு வாயுபட்சணி காற்றையும் உண்ணும். எச்சிலாகிய தென்றல் காற்றையும் மதனம் படு மதனம் மதனைத்தல் என்றால் கடைதல். மதனம் படு கடையப்பட்ட சிந்துவை சிந்து கடல் இந்துவை குளிர்ச்சி மிகுந்த சந்திரனையும் யான் செய்வது என் நான் என்ன செய்ய முடியும். சிலை மதம் நம் படு காட்டுவர் கேளிரும் செங்கழு நீர். சிலை மூன்றாவது அடியில் உள்ள சிலை ஆரவாரத்தை குறிக்கின்றது. மதம் ஆங்காரத்தை ஆங்காரம் நம்படு நம்மிடம் காட்டுவர் அலர் தூற்றுவர் அலர் தூற்றி காட்டுவர் அலர் தூற்றுவர் என்றால் வசை கூறுதல். சிலை மதம் நம் படு காட்டுவர் கேளிரும் கேளீர் உறவினர் அனைவரும் செங்கழு நீர். செங்கழு நீர் என்பது குவளை மலர்களை குறிக்கின்றது. சிலை மது அனம் படு தாமரை பாவி திரள் சங்கம் ஏ. சிலை இங்கு மலையை குறிக்கின்றது. நாலாவது அடியில் உள்ள சிலை மலையை குறிக்கிறது. இங்கு அது திருத்தணி மலையாகிறது. மது தேனும் அனம் அன்னப்பறவை அன்னம் அதில் உள்ள இரண்டாவது நகர ஒற்று குறைந்து அனம் என்று வந்துள்ளது. அனம் படு தாமரை வாவி அன்னப்பறவையை உடைய தாமரை பொய்கையில் பாவி திரள் சங்கமே. திரள் சங்கம் கூட்டமான சங்கு இனங்கள் மிகுதியாக உள்ளது. அத்திருத்தணி தாமரை பொய்கையில் அன்னப்பறவையும் சங்கினங்களும் மிகுதியாக உள்ளது. திருத்தணி மலையின் வளப்பம் இங்கு தெரிகின்றது. சுருங்க சொலின் குமார கடவுளின் திருத்தணி மலையில் உள்ள தாமரை பொய்கையில் வாழும் சங்கினங்களே, மன்மதனின் மலரம்புகள் என்னை கொல்ல வருகின்றன. தென்றலும் கடலின் பேர் ஒலியும்
சந்திரனும் என்னை வருத்துகின்றன. உறவினரும் அலர்தூற்றி கோப தாபங்களை காட்டுகின்றனர். நான் இவற்றையெல்லாம் எப்படி கடக்க வல்லேன் என்று ஒரு நாயகியின் விரக வேதனை தெரிகின்றது இக்கந்தர் அந்தாதி. அகத்துறை கீழ் வந்த கந்தர் அந்தாதி. விரக வேதனை என்பது தலைவனை பிரிந்த வழி தலைவிப்படும் துன்பமாகும். இதுவே அருள் இயலில் இறை இயலில் ஆனந்த அனுபவ இடையீடு என்பர். மாயா சக்திகளையும் எவரும் தத்தம் மனத்தன அளவாக பேசுவதால் ஏற்படும் உள்ள தளர்ச்சியையும் வெல்வது எங்கனம் என்னும் ஆன்மாவின் வேட்கை இது. ஆன்மத்தாபம் இறையருளை என்று பெறுவோம் என்று ஏங்குகின்ற தாபமாக உள்ளது. மீண்டும் சிலை மதன் அம்பு அடுமாறி எழும் சேய் மயில் உச்சிட்ட கருப்பு வில்லை உடைய மன்மதனது அம்பு புஷ்பபானங்கள் கொல்லும்படி வருகின்றன. குமார கடவுளின் உச்சிட்ட எச்சிலாகிய பாம்பினது எச்சில் தென்றல் காற்று. எச்சிலை மதனம்படு சிந்துவை இந்துவை செய்வது என் யான். மதனம்படு கடையப்பட்ட சமுத்திரத்தையும் சந்திரனையும் யான் செய்வது என். நான் என்ன செய்து கடப்பேன். சிலை மதம் நம்படு காட்டுவது கேளிரும் செங்கழு நீர். ஆர்ப்பரிப்போடு ஆங்காரத்தை நம்மிடத்திலே அலர்தூற்றி காட்டுவர் சுற்றத்தார்கள் அனைவரும். செங்கழு நீர் சிலை மது அனம்படு தாமரை வாவி திரள் சங்கம் ஏ. குவளை மலர் நிறைந்த திருத்தணி மலையின் கண் தேனும் அன்னப்பட்சியும் உண்டாகிய வாழ்கின்ற தாமரைகளை உடைய பொய்கையில் கூட்டமாகிய சங்கினங்களே. சங்கினங்கள் மிகுந்து வாழ்கின்றதாம் திருத்தணி மலையின் தாமரை நிறைந்த வாவியில். திருத்தணி வளப்பம் இது தெரிகின்றது நமக்கு. திருத்தணி செங்கழு நீர் குவளை மலர் நிறைந்த திருத்தணி மலை என்பது திருப்புகழ் 265 பணில திரள் மொய்த்த திருத்தணிகை பதி என்று கூறுகிறார் குருநாதர். கூட்டமான சங்கினங்கள் மிகுந்து உள்ளதாம் திருத்தணி பொய்கையில் என்பது திருப்புகழ் 286. தரண சங்கு வயல் திரளில் தங்கு திருத்தணிகை செங்கழனி பெருமாளை பொருவி கம் தொடர் என்று தொடங்கும் திருப்புகழில் தெரிகின்றது. திருத்தணி வளப்பம் இங்கே தெரிகின்றது. குமரக் கடவுளினது தணிகையங்கிரி தாமரை தடாகத்தில் வாழும் சங்கினங்களே என்மேல் மன்மதன் பான பிரயோகம் செய்யா நிற்கின்றான். தென்றலும் சந்திரனும் கடல் முழக்கமும் என்னை வருத்துகின்றன. சுற்றத்தாரது கோபதாபமும் உண்டாயிருக்கின்றன. இவற்றை என்ன செய்து கடப்பேன் என்று நாயகி வருந்துகிறாள். நாயகி இறை அனுபவம் வேண்டி நிற்கின்றாள் திருத்தணி செங்கல்வராயரை கண்டு. மன்மதன், தென்றல், கடல் ஒலி, நிலவு இவை விரக தாபத்தை வளர்க்கும். விரக தாபம் கொண்டாரை காமநோய் கொண்டாரை வருத்துவன நிலவு, மன்மதன், தென்றல், குயில் கூவுதல், கோழி கூவாது இருத்தல், சூரியன் உதியாமை, அன்றிலின் ஒலி, கடல் ஒலி, விடைகளின் மணி ஓசை, நாரியர் வசைமொழி, குழல் ஓசை ஆகியவை அனைத்தும் விரக தாபத்தை வளர்க்கும் பொருளாவன. பாம்பு வாயு பட்சிணி ஆதலால் மயில் உச்சி
சிட்ட எச்சிலை என்கிறார். மயிலின் வாயில் உள்ள பாம்பு மூச்சு விடுதல் ஆதலால் பாம்பின் எச்சில் வாயு. தணிகை மலையை செங்கடுநீர் மலை என தமிழிலும் செங்கல்வகிரி என்றும் கூறுவர். தணிகை முருகனை செங்கல்வராயன் செங்கல்வராஜன் எனவும் கூறுவர். கன மலிந்து ஓங்கு கழுநீர் குன்றம் என்கிறார் அப்பர் சுவாமிகள். திருத்தணிகை செங்கழனி பெருமாளே என்று அருணகிரிநாதர் திருப்புகழில் மூலம் நமக்கு விளக்குகின்றார். தணிகையங்கிரி முடியும் நண்பு தழைத்த செங்கல்வராயன், தணிகை கலம்பமும் செங்கல்வராயன் என்று கூறுகிறது. நம் திருப்புகழை நமக்கு ஏட்டிலிருந்து பதிப்பித்து புத்தக வடிவில் தந்தவரும் வாசூசே செங்கல்வராய பிள்ளை ஐயா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நேரம் கருதி விளக்கமும் சுருக்கப்படுகிறது.